பிரியமானவர்களே, இந்த ஒரு புதிய மாதத்தை காண செய்த என் அன்பு ரட்சகருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உங்கள் யாவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த புதிய மாதம் நம்ம தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்ப்பாராம், ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறாராம். அதனால் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பாருங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் உள்ள புதிய பொருட்களையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். பாருங்க, அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் உள்ள புதிய பொருட்களையும் உங்களுக்கு ஆண்டவர் தருவேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாள்லையும் கூட இந்த புதிய மாதம் ஒருவேளை இதுவரை நீங்கள் தொழில் செய்திருக்கலாம், நல்ல விவசாயம் செய்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கலாம், ஒரு சின்ன கடை வச்சுருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க. அந்த தொழில் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒரு பல வருடத்துலலாம் இந்த கடந்த ஆண்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் தொழில் பண்ணுற இந்த தொழிலை விருத்தியடைய செய்வேன் என்று சொல்கிறான். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பா. ஈசாக்கு விதைவிதைத்தான், அந்த ஆண்டு 100 மடங்கு ஆசீர்வதித்தா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீங்கள் பயப்படாதுங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பான். வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபை பார்க்கலாம். யாக்கோபு வெறும் கையாக தான் கடந்து வாராரு. ஆனால் சொந்த மாமனார் அவர் என்ன செஞ்சார், 10 முறை ஏமாத்தினார். ஒருவேளை இவருடைய ஆடு இவருக்கு கொஞ்சம் ஆடை தான் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த ஆடு நல்ல ஒரு திரளாய் பெருகியது, திரளாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம், யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபித்தா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். அதனால தான் கர்த்தர் அவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை மாமனார் 10 முறை ஏமாத்திருக்கலாம், மாமனாரை இவர் ஏமாத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர் மேலே இரக்கம் பாராட்டினார். அதனால தான் கர்த்தர் அவர் என்ன செஞ்சாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தா. ஆண்டவர் வெறும் கையா நீ வந்தா உனக்கு 2 பரிவாரங்களை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தா. இந்த ஆண்டுல நீங்க தொழிலை உங்களுக்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். உங்க விவசாயத்தை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். அவன் வானத்தில் உள்ள புதை பொருளை உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறான். வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று சொல்கிறான். இரும்பு தாழ்பாள்களை உடைத்து அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷத்தை வெளியரங்கமா தருவேன் என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீர்கள். கடன் பிரச்சனையோடு இருக்கேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை இந்த நாளில் நான் பல வருஷ காலமாக நான் விவசாயம் செய்தும் என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்கு என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். உங்கள் விவசாயத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்கிறான். விசுவாசிங்க, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படி யாக்கோபுக்கு ஆண்டவர் 2 பரிவாரங்களை கொடுத்தார, இனி இஸ்ரவேல் எனப்படுவார் என்று சொல்லி ஒரு பெயரை சூட்டி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதே போல இந்த ஆண்டுல உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீர்கள், விசுவாசிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷத்தை ஒளிப்படத்தில் உள்ள புதிய பொருளையும் உங்களுக்கு தந்து இந்த மாதத்தில் எதிரே பாராத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் தருகிறான். படிக்கிறேன் அன்பு மகளே, 10th 11th 12th பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தந்து மேற்படிப்புக்கான வழிகளை கர்த்தர் திறந்து தருவேன் என்று சொல்கிறான். நீ டாக்டரை எதிர்பார்க்குறியா, நிச்சயம் தருவா. இன்ஜினியரை எதிர்பார்க்குறியா, நிச்சயம் தருவா. நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவளா இரு. நிச்சயமாக கர்த்தர் தந்து உன்னை கனப்படுத்துவா. பயப்படாதே மகளே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வா. ஜெபிப்போமா? அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் இருக்கின்றார்,
அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் வசிக்கின்றான். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இதோ இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகனியை திறந்து கொடுக்க போறீங்க ஐயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாளனை முறித்து அந்தரங்கத்துள்ள பொக்கிஷத்தை என் பிள்ளைகளுக்கு ஒளிப்பிடத்தில் உள்ள புதை பொருட்களையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்க ஐயா. திருமணமாகவில்லை என்று சொல்லி கலங்குறியா மகளே, இன்னும் ஏற்ற துணை வரலே என்று சொல்லி கலங்குகிறியா, இந்த மாதத்துல நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. தேடி வருவார்கள், தேடி வருவார்கள். நீங்க ஒருமுறைப்பட்டு ஜெபிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில தேடி ஆசீர்வாதம் வரும். பயப்படாதீர்கள். ஒருவேளை நான் இந்த நாள்ல என் பிள்ளைக்காக கற்பத்துக்கு எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா, நல்ல செய்தியை கேள்விப்பட்டு சந்தோஷப்படுவீர்கள். அதே போல தொழில் இப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு கலங்குறீங்களா, ஆண்டவர் அவங்களுக்கு ஒளிபிடத்தில் உள்ள புதை பொருட்களை தந்து இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை தருவார். எப்படி ஈசாக்கு ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இரு பரிவாரங்களை தந்து இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். இந்த 5வது மாதம் உங்க குடும்பத்தினருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க தொழிலுக்கு எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதமான மாதமா, ஆசீர்வாதமான நாட்களா, ஆசீர்வாதமான வாரமா, ஆசீர்வாதமான இமை பொழுதா கர்த்தர் மாற்றுகிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அன்பு பிள்ளைங்க வாழ்க்கையில விடுதலையை கொடுங்க ராஜா. மருத்துவமனையிலிருந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. வீடுகளில் வியாதிப்படியில் இருக்க பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.